ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 67ஆம் அத்தியாயம். குடும்பேஸ்வரரின் மகத்துவம். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, மிகவும் சிறந்த மற்றும் நன்கு அறியப்பட்ட ஒரு பெரிய தீர்த்தத்தின் கதையை கேளுங்கள். அங்குள்ள தெய்வமான மகேஸ்வரர் குடும்பேஸ்வரர் என்று நன்கு அறியப்படுகிறார். அங்குள்ள தீர்த்தம் மிகவும் சிறந்தது மற்றும் அனைத்து தீர்த்தங்களுக்கும் நன்மையை அளிக்கிறது. அந்த தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு பெரிய குடும்பத்தை வைத்திருப்பான். முன்பு தட்சன் ஒரு குடும்பத்திற்காக தவம் செய்தார். வியாசமா முனிவரே, முன்பு அவரது 60 மகள்கள் நாரத மாமுனிவரால் நாடு கடத்தப்பட்டனர். அந்த புண்ணிய ஆத்மா, அதாவது தக்ஷ, சந்ததியை விரும்பியதால் தனது மனைவியுடன் நீண்ட காலம் விரதத்தை மேற்கொண்டார். புத்திசாலித்தனமான குலதெய்வம் உணவை தவிர்த்து புலன்களை கட்டுப்படுத்தியது. அவர் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடி தூய்மையானார். அவர் நித்திய பிரம்மனின் ஜபத்தை செய்ய தொடங்கினார். வியாசமா முனிவரே, அவர் 10,000 ஆண்டுகள் தனது பயங்கரமான தவத்தை தொடர்ந்தார். தீர்த்தத்தின் சக்தியால் அவர் ஒரு பெரிய சந்ததி குடும்பத்தை பெற்றார். பெரும் சாதனைகளை கொண்ட தக்ஷர் பிரஜாபதி என்று புகழ்பெற்று அழைக்கப் பெற்றார். பின்னர் பிரம்மதேவரும் அங்கு மிகவும் கடினமான தவம் செய்தார். உடனடியாக விதி, அதாவது படைப்பாளர், களங்கம் மற்றும் அசுத்தம் இல்லாத ஒரு வடிவத்தை அடைந்தார். பகவான் மகாதேவரும் அங்கேயே பிரம்ம நிலையை அடைந்தார். சிறந்தவரே, 4 முகங்களை கொண்ட லிங்கம் இன்றும் இங்கே காணப்படுகிறது. வியாசமா முனிவரே, பத்ரகாளி என்று அழைக்கப்படும் புனித பீடத்தில் அமர்ந்திருக்கும் தேவி எப்போதும் அங்கே விரதங்களை செய்து மகிழ்கிறார். அங்கேயே வாயிலில் க்ஷேத்திரபாலகரான பைரவமூர்த்தி நிற்கிறார். முன்பு அவர் தைத்தியர்களில் முதன்மையானவரால் துன்புறுத்தப்பட்டு பாதங்களை கொண்டு சரியாக நடக்க இயலாதவராயிருந்தார். அவர் தேவியால் தனது சொந்த மகனை போல் வளர்க்கப்பட்டார். அவர் எப்போதும் இந்த இடத்தில் நிற்கிறார். தேவர்களின் அனைத்து குழுக்களும் அந்த தீர்த்தத்தில் நிறுத்தப்பட்டுள்ளனர், அதாவது நிறுவப்படுகிறார்கள். பெரும் அதிர்ஷ்டசாலி முனிவர்கள் பல மகன்களை வழங்கும் ஏரிக்கு வருகிறார்கள். அனைத்து பர்வங்களிலும், அதாவது பண்டிகை தினங்களிலும் அவர்கள் சந்தியா பிரார்த்தனைகளை செய்ய அங்கு வருகிறார்கள். இந்த தீர்த்தத்தில் புனித நீராடும் நல்ல நடத்தை கொண்ட ஆண்கள் அவர்கள் எடுக்கும் எந்த பிறவியிலும் அணுகுவதற்கு கடினமான எதையும் காண மாட்டார்கள். பெரும் பேரழிவுகள் மற்றும் பயங்கரமான கொள்ளை நோய்களின் போது ஹவனத்தை அவரது பக்தர்கள் கடுகு, அரகஜா, கருப்பு கடுகு, வாதுமை கொட்டை தானியம், பால் பாயாசம் மற்றும் பல்வேறு வகையான உணவு பிரசாதங்களுடன் செய்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தீமையும் ஏற்படாது. பஞ்சம், ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றம், கடுமையான பயங்கரமான போர் போன்ற அனைத்து துன்பங்களின் போதும் ஒருவர் மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மையுடன் க்ஷேத்திரபாலரை வணங்க வேண்டும். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவார். குடும்பக தீர்த்தத்தில் புனித நீராடி மகேஸ்வரரை வணங்கிய பின்னர் ஒருவர் ஒரு துறவி பிராமணருக்கு தங்கம், நகைகள், முத்துக்கள், ஆடைகள் மற்றும் ஆபரணங்களுடன் குஷ்மாண்டகத்தை, ஒரு வகையான வெள்ளை பூசணிக்காய், அதனை காணிக்கையாக வழங்க வேண்டும். அந்த மனிதன் ஒரு பெரிய குடும்பத்துடன் ஆசீர்வதிக்கப்படுவான். செல்வம் மற்றும் உணவு தானியங்களுடன் இருப்பான். வியாசமா முனிவரே, பால்குணத்தின் பிரகாசமான பாதியில் 14ஆம் நாள் திரையோதசியின் 13வது சந்திர நாள் தொடுதலுடன் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் ஒரு மனிதன் புனித நீராடி இரவில் விழித்திருக்க வேண்டும். அவன் தனது உதவியாளர்களுடன் இணைந்து வில்வோதகம், வில்வ இலைகள் கொண்ட நீர், வாசனை திரவியங்கள், பல பழங்கள் மற்றும் மலர்கள், தூபங்கள், விளக்குகள், நெய்வேத்தியங்கள், ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவற்றை வழங்கி பெரிய தெய்வமான கிரீஷனை பக்தியுடன் வணங்க வேண்டும். அவனது பாவம் அளிக்கப்படுகிறது. அவன் சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறான். 12 முறை ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவனுக்கு சமமான புண்ணியத்தை மனிதன் பெறுகிறான். அவன் விழித்திருக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் ஒரு குதிரை பலியின் பலனை பெறுகிறான்.
பின்னர் காலையில் அவன் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம், அதாவது நீராடல், தானம் மற்றும் பிற சடங்குகளை முறையாக செய்ய வேண்டும். வியாசமா முனிவரே, அவர் சிவனை முறையாக வழிபட்டு 7 பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவரது புண்ணிய செயலின் பலனை கேளுங்கள். 14,000 பழுப்பு நிற பசுக்களை அவற்றின் கன்றுகளுடன் பரிசளித்த பலனையும் 1000 வாஜபேய யாகங்களின் பலனையும் அவர் பெறுகிறார், வேறு விதமாக அல்ல. 67ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.